கண்மணி நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே எல்லார்கிட்டயுமே சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. இத பார்த்துட்டு வெண்லாவோட கும்பல் அப்படியே வயிறா எரியுது அவங்களுக்கு தாங்கிக்கவே முடில. அடுத்து இங்க வெண்லா யோசிக்கிறாங்க. அன்புக்கு நம்ம பிறந்த நாளைக்கு கிஃப்ட்டே குடுக்கல. அதனால இப்ப வர வச்சு இந்த கிஃப்ட்ட குடுத்துற வேண்டியது தான் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அன்பு தூங்கியிருப்பாரா? அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்காங்க. எங்க கண்மணி என்ன பண்றாங்க, நெனச்சு கூட பார்க்க முடியலங்க. அங்க நம்ம இருந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம மறுபடியும் திரும்பி வருவோமான்னு கூட எனக்கு தெரியலங்க. அங்கேயே இருந்தா கூட நல்லா தான் இருந்திருக்கும்ல கண்மணி அப்படின்னோனே, ஆமாங்க. உண்மையிலே சூப்பரா இருந்தது. இந்த பிறந்த நாளை என்னால் மறக்கவே முடியாமல் பண்ணிட்டேன் கண்மணி அப்படின்னோடனே, நான் என்னங்க பண்ணேன், ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்தேன் அவ்வளோதான். இந்த கிஃப்ட் தான் எனக்கு உலகத்திலே விலை மதிப்பில்லாதது. ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி அப்படின்ட்டாரு. அதுவும் அந்த இடத்துல இந்த மாதிரி கிஃப்ட் நான் நினச்சி கூட பார்க்கல கண்மணி. எனக்கு பிறந்த நாளைக்கு இந்த அளவு யாருமே பண்ணதில்லை. நீ ரொம்ப பெரிய விஷயங்கள் பண்ணிருக்க கண்மணி. ரொம்ப தேங்க்ஸ் கண்மணி அப்படின்றாரு. அதை கேட்டு என்ன அன்பு இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸா அப்படின்னோடனே, நம்ம அங்கெல்லாம் சுற்றுனதுல ரொம்ப டயர்டாயிட்டோம்ல. ஆமாங்க, நம்ம நேரத்தோட படுத்துக்கலாம் அப்படின்னோடனே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே படுக்க போகிறாங்க. கண்மணி தூங்கி போகிறாங்க. கண்மணி முகத்தையே பார்த்துட்டு அன்பு மனசு சந்தோஷப்படுறாரு. கண்மணி எவ்வளோ நல்லவ, இவ்வளோ மாதிரி உலகத்தில் ஒருத்தர் கிடைக்கவே முடியாது. எனக்காக என்னெல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறா. இப்படிப்பட்டவளை நான் பத்திரமா பார்த்துக்கணும். சீக்கிரமாகவே கண்மணி கிட்ட லவ் சொல்லணும். நான் சொல்லாமே இவ்வளோ நாள் இருந்துட்டேன். இன்றைக்காவது நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் சொல்கிற சந்தர்ப்பமே அமைய மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கண்மணியே ரசிச்சுட்டு இருக்காரு. அந்த டைமில் கரெக்டாக வெண்லா கால் பண்ணுறாங்க. வெண்லாவோட காலா, இவ எதுக்கு இந்த டைமில் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண பார்க்குறாரு. மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருச்சே, ஃபோனை கட் பண்ணி பார்க்கலான்னு இங்கே வந்துடுவா. இவள் ஃபோனை எடுத்து தான் தொலைணும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வேணும் உனக்கு அப்படின்றாரு. கண்மணி தூங்கிட்டாளா? நான் தூங்கிட்டா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னோடனே, ஏன் கண்மணியை கூப்பிடலான்னு பார்த்தியா? அவள் தூங்கிட்டா வரமாட்டா அப்படின்னோடனே, எனக்கு அவள் தூங்கணும் அதுதான் முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் மீட் பண்ண முடியாது ஒன்று அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், நீங்கள் இப்போ வரலன்னா மாடிக்கு நான் வந்துடுவேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு, எதுக்காக இப்படிலாம் தொல்லை பண்ணுற மாதிரி எது ஃபோனை வைக்க போறியா இப்போ இல்லையான்றாரு. ப்ளீஸுங்க, உங்ககிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் பேசணும், ப்ளீஸ் மொட்டை மாடிக்கு வாங்க அப்படின்னோடனே, தொலைகிறேன் போய் ஃபோன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அன்புவை பார்த்தோன்னா அப்படியே வெண்லா அழுதுகிட்டே ஓடி அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உடனே இங்கே என்ன பண்ணுறாங்க, கண்மணி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அன்பு இல்லை. எங்கே போனார் இவர்? ஆளே காணுமே. ஒரு வேளை மொட்டை மாடிக்கு போயிருக்காரா? இந்த டைமில் போக மாட்டார். எதுக்கும் எல்லா இடமும் தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அன்பு இல்லை. சரின்னு சொல்லிட்டு மொட்டை மாட்டி தான் இருப்பார்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கட்டு ஏறுறாங்க. இங்கே செம்ம டென்ஷன் ஆகிறார் அன்பு. பிடிச்ச வெண்ணிலா கை எடுத்து விட்டு பலார்னு ஒரு அற விடுறாரு. உடனே வெண்ணிலா அன்பு அப்படின்றாங்க. சி, உனக்கு அசிங்கமால எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், இந்த மாதிரி கேவலமாக என்கிட்ட பிஹேவ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. நான் வேற ஒருத்தியோட புருஷன், அது என்ன உனக்கு கொஞ்சம் கூட இல்லைல்ல, அதுவும் ஒரு டியர் ஃப்ரெண்டோட புருஷன், அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ பாட்டுன்னு கட்டி பிடிக்கிற, உனக்கு அசிங்கமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அன்பு, இல்லை அன்பு, உங்ககிட்ட கிஃப்ட் கொடுக்க தான் வந்த அன்பு, ஏன் அன்பு என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னோடனே, கிஃப்ட் கொடுக்க வந்தியா? உனக்கு நீ யார் எனக்கு கிஃப்ட் கொடுக்க அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வெண்ணா செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. உன்னை யாரோ வர மாதிரி இருக்குது. அப்படியே வெண்ணா அந்த கிஃப்ட் எடுத்து மறைச்சி வச்சுக்கிறாங்க. இங்கே பார்த்தா கண்மணி வராங்க. ஏங்க, நீங்கள் இங்கே இங்கே பண்ணுறீங்க, உங்களை தேடி தாங்க வந்த கண்மணி நீயா அப்படின்னோடனே, வெண்ணாவை பார்த்து என்ன வெண்ணா இங்கே நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் வந்தேன். பார்த்தா அன்பு வந்திருந்தாரு. அதான் என்ன விஷயம் தனியாக நிற்கிறீங்களே அப்படின்னு கேட்க வந்தேன். அதுதான் எனக்கும் தெரியல, ஏங்க திடீர்னு தனியாக நிற்கிறீங்க? நான் ஒன்றும் இல்லை, பூனை வந்த மாதிரி இருந்தது. அந்த பூனையை சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் அந்த பூனையை விரட்டினீங்களா இல்லையா? அந்த பூனையை விரட்டிட்டேன். இதுக்கப்புறம் என் பேச்சுக்கு வராது. மொட்டை மாடிக்கு பூனை வந்துச்சாங்க அப்படின்னா, ஆமாம், மொட்டை மாடி ஏறி பூனை வருது. அந்த அளவு திமிரு இருக்குது அந்த பூனைக்கு. இந்த பூனைங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. சரி நீ வா போகலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. இதெல்லாம் பார்த்து வெளில செம டென்ஷன் ஆகிறாங்க. அன்பு, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. என் மேலே எவ்வளோ உங்களுக்கு காதல் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? அந்த காதலை மறைச்சி இந்த இந்த கண்மணிக்காக எதுக்காக இப்படி பண்ணுறீங்க? எல்லாம் அந்த கண்மணியால் தான் வருது. கண்மணியும் உங்களை விட்டு பிரிச்சுட்டானா இந்த பிரச்சனையும் எனக்கு வராது. அதுக்கப்புறம் நீங்கள் என் வழிக்கு வந்து தானே ஆகணும். கூடி சீக்கிரம் கண்மணியை உங்ககிட்ட பிரிக்கிறேன். பிரித்தோன்னே அதுக்கப்புறம் தானே இருக்குது, என் காதலை நீங்கள் ஏற்றுன்னு தானே ஆகணும். அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் காத்துட்ருக்கேன். என் கிஃப்ட்டை நீங்கள் வாங்கலைல்ல, நான் விட மாட்டேன். கண்மணியோட கிஃப்ட்டை மட்டும் கையில் போட்டிருக்கீங்கள, அதையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து செமையாக முறைக்கிறாங்க. வெண்ணாவால் தாங்கிக்கவே முடியல நடந்த விஷயத்த.